ஓம் சாந்தி. எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? ஸோ நேற்று காஷ்மீர் பெஹல்காம்ங்கிற இடத்துல சுற்றுலா பயணிகளை திடீர்னு தீவிரவாதிகள் பாகிஸ்தானுடைய தீவிரவாத அமைப்புடைய கீழே இயங்கக்கூடிய காஷ்மீரில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளால் ஒரு நிறைய பேர் சுடப்பட்டிருக்கிறாங்க. அதில் 28 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஸோ அதில் பெரும்பாலும் ஆண்களை சுட்டு அவங்க மனைவிகளை அப்படியே உயிரோடு விட்டு போய் உங்கள் மோடிக்கிட்ட சொல்லுங்கள் என்ன பார்த்தீங்கன்றத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதிலும் குறிப்பாக முஸ்லீம் அல்லாதவர்களாக பார்த்து சொல்கிறாங்க. உன்னுடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. இல்லாட்டினா களிமா சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு சிலருக்கு ட்ரெஸ்ஸை கூட கழட்டி அவங்க உண்மையிலே முஸ்லீம் தானா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு சுட்டதாக சொல்கிறாங்க. ஸோ அதில் பெரும்பான்மையானவர்கள் இறந்தவர்கள் இந்துக்கள். ஸோ இப்படி நடந்தது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது உலகம் முழுவதுமே. இதற்கு காரணமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, பாகிஸ்தானில் ஆக்சுவலாக ஒரு வாரம் முன்னாடி கூட அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி தளபதி, ஸோ திட்டத்திட்ட அவங்களுடைய ஆட்சி நடக்கிற மாதிரி தான் அவர் நாங்கள் காஷ்மீரை விட மாட்டோம், காஷ்மீர் சகோதரர்களை மீட்போம், காஷ்மீர் சகோதரர்கள் என்னமோ அவங்கக்கிட்ட உதவி கேட்ட மாதிரி அப்படி ஒரு பேச்சு பேசியிருந்தார். இந்துக்களுக்கும் எங்களுக்கும் எல்லா விதத்திலும் வேற்றுமை தான், அதனால் 2 நாடு வேணும் அப்படி இப்படின்னு பேசியிருந்தார். அதாவது ஏதோ இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையே இப்போ தான் ஏற்படுற மாதிரி ஒரு ஆக்ரோஷத்தோடு பேசியிருந்தார். அதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய வீழ்ச்சி, உள்நாட்டு கலவரம், சொந்த நாட்டிலேயே நிறைய தீவிரவாத குழுக்கள் ஏற்பட்டு ட்ரெயினையே கடத்தினாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அப்படி எங்கேயாவது நடந்திருக்குமா தெரியல. ஸோ இது இல்லாமல் நிறைய பேரை தொடர்ந்து மசூதி பூந்து சுடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. குண்டு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அது இல்லாமல் பொருளாதார வீழ்ச்சி பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் மக்களை வேற ஒரு விஷயத்தை பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அப்படி பேசினார். பட் அதற்காகவே தான் இந்த தாக்குதலும் நடந்துச்சா அப்படின்னு தெரியல. ஆனால் ஒன்று, காஷ்மீர் சில வருடங்களாக ரொம்ப அமைதி பூங்காவாக நிறைய வெளிநாட்டு பயணிகள் வரக்கூடிய ஒரு உலக புகழ்மிக்க சுற்றுலாத்தலமாக இருந்து வருது. ஜென்ரலாகவே ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் மனைவிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி கணவன் அமைதியாக இருந்தான்னா அவனை அமைதியாக இருக்க விட மாட்டாங்க. நான் இங்கே டென்ஷனாக இருக்கிறேன், நீ என்ன அமைதியாக இருக்கிறது அப்படின்னு போட்டு அவங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் பாகிஸ்தான் இந்தியாவை இப்போ நோண்டி இருக்கிற மாதிரி தெரியுது. நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம், நீங்கள் மட்டும் சுகமாக இருக்கலாமா அப்படின்ட்டு. ஸோ அதில் ஒரு நல்ல எண்ணம் அவங்களுக்கு. இந்த மாதிரி முஸ்லீம் அல்லாதவர்களை சுட்டால் இப்போ முஸ்லீம்களுக்கு நம்ம பிடிக்கும், ஏன்னா அவங்க அந்த காஷ்மீரை பிடிக்கணும், ஏற்கனவே கொஞ்சம் பிடிச்சும் வச்சுருக்குறாங்க. ஆனால் அவர்களே பாகிஸ்தானை எதிர்த்து தான் போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ நாங்கள் முஸ்லீம்களுக்கு சேஃப்டி அப்படிங்கிற ஒரு உணர்வு, இது எப்படி தான் அவங்க லாஜிக்கலாக புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. ஒருத்தரை கொன்னுட்டு இன்னொருத்தவங்களை விட்டுட்டா அவங்க நம்ம சேஃபாக இருக்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. இங்கே ஆல்ரெடி உலக மீடியாக்கள் எல்லாம் இங்கே பயங்கரமாக மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வாழ்வதற்கான இடமே கிடையாது அப்படி இப்படின்ட்டு கிளப்பி விட்டுட்டுருக்குறாங்க. அது இந்தியாவில் இருப்பவர்களை கூட நம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய லட்சியமாகவும் இருந்தது. இப்போ பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்குதுன்னா, இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, தீவிரவாதத்தை நாங்கள் எப்போவுமே ஆதரிக்க மாட்டோம், அங்கே நிறைய கிளர்ச்சி நடக்குதுன்னா உள்ளே இந்துத்துவ அமைப்புக்கு எதிராக சிறுபான்மையினர் போராடுறாங்க. இவங்க பண்ண தீவிரவாதத்துக்கு எதிராக நடத்துகிற போராட்டத்தை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏதோ ஒரு விதத்தில் திசை திருப்பணும், குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் அது கொஞ்சம் கூட பலிக்கலை அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரர்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும்.
ஏன்னா ஆக்சுவலாக இந்த தீவிரவாத தாக்குதல்லே வந்து ஒரு முஸ்லீம் சகோதரர் இதை தடுக்கிறதுக்காக தீவிரவாதி கையிலேருந்து துப்பாக்கியெல்லாம் பிடுங்கி இருக்கிறார். ஸோ அந்த கோபத்தில் தான் அவரே கொன்று இருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து அங்கே குதிரை ஓட்டி பிழைப்பவர். அவர் ஒரு முஸ்லீம் சகோதரர் தான். அதை தடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கிறார், கடைசியில் அவரை கொன்னுட்டுருக்குறாங்க. ஸோ அங்கே ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள அந்த முஸ்லீம் மத தலைவர் இமாம்னுவாங்க. ஸோ அந்த இமாம்களுக்கெல்லாம் தலைமை இமாம் ஆகிய உமர் அகமது எலியாசி அவர் சொல்லியிருக்கிறாரு, இறந்தவர்களுக்காகவும் அவர்கள் குடும்பம் அமைதி அடைவதற்காகவும் நாங்கள் நமாஸ் செஞ்சோம். மற்றபடி பயங்கரவாதிகளுடைய இறுதிச் சடங்கில் கண்டிப்பாக நாங்கள் நமாஸ் படிக்க மாட்டோம். இது இவங்க வந்தவர்கள் சைத்தான்கள், தீவிரவாதிகள் வந்து சைத்தான்கள், அவர்களுக்கு எந்த மதமும் கிடையாது. இந்தியாவில் சைத்தான்களுக்கு இடம் இல்லை, இது ஒன்றும் சைத்தான்களின் பூமி கிடையாது. நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆட்சியில் இங்கே நல்லா தான் நடந்துகிட்ருக்குது ஆட்சி. இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிடியாக விழுந்திருக்கும் பாகிஸ்தான்காரர்களுக்கு. ஸோ பயங்கரவாதிகளுக்கு எதிராக அனைத்து மதமும் ஒன்று கூட வேண்டிய தருணம் இது. அதே நேரத்தில் அந்த உறவுகளை பிரிந்து இருக்கக்கூடிய குடும்பத்தினர் வந்து தைரியமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து அவங்க எதற்காக இந்த தாக்குதலை நடத்தினாங்களோ அது ஓகே, 28 பேர் உயிர் போச்சு. அதை தவிர்த்து இங்கே உள்நாட்டில் ஒரு கலவரம் வெடிக்குமா அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தது நடக்கலை. ஸோ இது ஒரு பெரிய விஷயம். இது இன்னும் ஒருபடி மேலே போய் அங்கே காஷ்மீரில் வந்து பெரும்பான்மையானவர்கள் முஸ்லீம்கள் தான். அவர்கள் வந்து அந்த வீடியோ நான் லிங்க்கு கூட அனுப்புகிறேன் பாருங்கள். அவ்வளவு எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார்கள் தீவிரவாதிகளுக்கு எதிராக. ஸோ அங்கே இருக்க முழு கடை அடைப்பு, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. இந்தியா, டியர் இந்தியா, வி ஆர் சாரி. அந்த சகோதரி அழும்போது நாங்கள் ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்தோம். என்னுடைய சகோதரி, என்னுடைய குடும்பம் அவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் கையில் துப்பாக்கி இருந்துச்சுன்னா அந்த தீவிரவாதியை அங்கேயே நாங்கள் கொன்று இருப்போம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் இப்படி பண்ணதுனால எங்களை தப்பாக நினைக்காதீங்க. நாங்கள் எப்போவுமே உங்களை நேசிக்கிறோம், எப்போவுமே இது உங்களுக்கு பாதுகாப்பாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தீவிரவாதிகள் நினைத்த ஒன்று நடந்துருக்குது. அது என்ன அப்படின்னா, மக்கள் பயங்கரமாக பீதி அடைந்து அந்த வெளிநாட்டு பயணிகள் வேறு இடத்துல இருந்தவங்க எல்லாருமே ரூமை காலி பண்ணிட்டு வெளில வந்துட்டாங்க. ஏற்கனவே புக் பண்ணி வச்சுருந்த ரூமெல்லாம் கூட கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அது அங்கே பொருளாதார ரீதியாக கொஞ்ச நாளைக்கு ஒரு மந்தநிலை ஏற்படும். அது சீக்கிரமாக நார்மல் நிலைமைக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? ஒரு மதத்தை சார்ந்த ஒரு தீவிரவாதி இந்த மாதிரி தீவிரவாத செயல்களில் ஈடுபடும்போது அந்த மதமே இவர்களுக்கும் எங்கள் மதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு புறக்கணிக்கிறது இருக்குது இல்லையா? அந்த தருணத்திலேயே மதக்கலவரம் வருவதற்கான விதை அழிக்கப்படுகிறது. ஸோ அதை வந்து அற்புதமாக முஸ்லீம் சகோதரர்கள் வந்து செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து வேறு எங்கேயோ அதே காஷ்மீர் சகோதரர்கள் ஏதோ சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இஸ்லாம் மதத்தில் வந்து இந்த மாதிரி வன்முறையெல்லாம் ஆதரிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளே வந்து குரான் சேனலில் குரான்லாம் படிக்கும்போது எனக்குமே உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஜென்ரலாக என்ன நடக்குதுன்னா, இந்த தீவிரவாத அமைப்புகள் நிறைய முஸ்லீம் நாடுகளில் இருக்குது. அப்போ அதை பார்க்கும்போது சரி, ஒரு வேளை ஏன்னா அவங்க வேறு ஒவ்வொரு தடவையும் கொலை பண்ணும்போது அல்லாஹு அக்பர் வேறு சொல்கிறாங்க, அந்த நமாஸ்லாம் வேறு பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது சரி, இது குரான்லேயே ஏதோ இருக்குமோ அப்படிங்கிற ஐயம் தான் எல்லோருக்குமே வரும். ஆனால் அந்த குரானை நானே நேரடியாக படித்து எடுக்கவும் செய்கிறேன். அப்படி இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே ஆச்சரியமான விஷயமாக இருக்குது. இப்போ மகாபாரதத்துலேருந்து அநியாயத்தை எதிர்த்து போர் பண்ணுற அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அது கூட ஒரு பெரிய போராக காட்டுவாங்க. இங்கே வந்து சும்மா இப்படி பண்ணலாம், அப்படி ஒரு எதிரிகள் வரும் பொழுது
நீங்கள் சண்டை போடலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குமே தவிர தீவிரவாதிகள் பண்ணுற எதுவுமே அங்கே இருக்காது. பெரும்பாலும் அமைதியாக போங்க, அமைதியாக போங்க, அமைதியாக போங்க, இதே தான் இருக்கும். இப்போ பைபிளில் கூட பழைய ஏற்பாடுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரவாதம் இருக்கும். இந்து மதத்திலும் அந்த கடைசியில் மகாபாரதம், ராமாயணம் எல்லாத்துலேயுமே யுத்தம் இருக்கும். ஸோ அதோடு ஒப்பிடும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த அளவு கூட குரானில் இல்லைன்றது தான் உண்மை. ஸோ இதைத்தான் முஸ்லீம் சகோதரர்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத அதை படிக்கும் பொழுது தான் தெரியுது. மற்றபடி இந்த தீவிரவாதம் பண்ணுறது வந்து ஒரு ஒரு பலகீனம் தான். ஏதோ ஒரு காரணத்துக்காக தீவிரவாதத்தை கையில் எடுக்கிறாங்க. நிறைய நாடுகளில் அது மாதிரி தீவிரவாதம் இருக்குது இல்லையா? தீவிரவாதி அல்லது புரட்சிவாதி ஏதோ சொல்கிறாங்க, மொத்தத்தில் வன்முறையை கையில் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி பலகீனமானவர்கள் இங்கேயும் எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க பிறந்தது முஸ்லீம் சமுதாயம்ன்றதுனால சின்ன வயசுலேருந்தே அந்த அல்லாஹ் அக்பர் சொல்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு பழக்கமானதுனாலையும் அந்த மாதிரி காரியம் செய்யும்போதும் அவங்க அதை சொல்லிடுறாங்க. ஆனால் அதனால் வந்து மற்ற முஸ்லீம் சகோதரர்கள் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் வந்து சொல்ல முடியாத துக்கத்தை, கஷ்டத்தை, பயத்தை தான் அனுபவிச்சிட்ருக்குறாங்க. இவங்க ஏதோ பண்ணிட்டு போய் இப்போ அமெரிக்காவில் இருந்தது அப்போவே ட்ரம்ப் சொன்னார், இந்த மாதிரி தீவிரவாதம் இருக்கிறவங்களாம் நாங்கள் தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணாலே நாங்கள் துரத்திடுவோம் அமெரிக்காவை விட்டு அப்படின்ட்டு அந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை எப்போ சொன்னார். ஸோ அப்படி யாரோ ஒருத்தர் பண்ணும்போது அமைதியாக இருக்கிற நிறைய பேர் பாதிப்பாங்க. ஆனால் அப்படி பாதிக்காத மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து உலகத்துக்கே இந்திய முஸ்லீம் சகோதரர்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.